நம்ம இன்றைக்கி எந்த இடத்துல வந்திருக்கோம்னா சுருளிமலையில் பாட்டையார் கோயிலுக்கு மேலே சித்த வழிபாட்டுக்கு சித்தர்கள் அதாவது 38 தேவர்மார்கள் 38 தேவர் 46 ரிஷிமார்கள் வாழ்கிற இடத்துல ஒரு அம்பிகை இருக்கிறோம். அந்த அம்பிகை வேறு யாரும் இல்லை, நம்ம மதுரை மீனாட்சி அம்மா தான். அவ்வளோ லட்சணமாக இங்கே இருக்கிற சித்த புருஷருக்கெல்லாம் இன்னும் காட்சி கொடுத்துருக்குறான். இப்போ நாங்கள் வழிபாடு வந்திருக்கிறோம், நாங்கள் ஏதோ ஒரு காரியம் பண்ணுறோம் சரின்னா அம்பாள்கிட்ட கேட்டுகிட்டே பண்ணுறோம். அதாவது எப்படி அம்பாள்கிட்ட கேட்டு பண்ணுறோன்னா, இந்த 22 வருட காலமாக இந்த அம்பாளை தொட்டி வாங்கி தான் நாங்கள் ஏதாவது தொடங்க போகிறோம். யாருக்குனாலும் ஒரு பூஜை பண்ணாலும் சரி, யாருக்கு எது பண்ணுறாலும் சரி, ஒரு ஆலய ஸ்தானம் பண்ணாலும் சரி, யாருக்கு எந்த வேலை பண்ணாலும் இப்போ என்னை தேடி வந்திருக்கேன். அவங்க பூஜை பண்ணாலும் என்னுடைய வளர்ச்சி, நான் பூஜை பண்ணுற வாக்குதல், எனக்கு வாக்குதல் பலிதல் காரணமே இந்த அம்பிகை. வேறு யாரும் இல்லை, மீனாட்சி அம்பிகை. அந்த பத்ராளிதே மீனாட்சி ரூபமாக இருக்க விஸ்வரூப நாயகியாக இருக்கு இங்கே இருக்கிறா. அதில் இன்னொரு பெரிய பாக்கியம், எல்லா கோயிலையும் பார்த்திங்கன்னா மருத மீனாட்சி ராஜகோபத்தில் இருப்பான், ஒரு கோயில் இருப்பான். இங்கே மனித ரூபத்துக்கு மனிதனுக்கு வழிபாட்டு கொடுக்கறதுக்காக மனித ரூபத்தில் இருக்கிற ஒரு அரசாட்சி அப்படின்னா பெண் குழந்தை சொல்லுவோம்ல, பத்ராளியை குழந்தையாக வச்சுக்கிறோம், மீனாட்சி அம்மா குழந்தையாக வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல மீனாட்சி அம்மா குழந்தை ரூபத்தில் சித்த வழிபாட்டுக்கு காட்சி கொடுக்குறாளாம். அப்படி ஒரு மீனாட்சி அம்மாள் நீங்கள் தரிசனம் பார்க்கணும், நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்கணும், வாழ்க்கையில் படாத கஷ்டம் இல்லை, முடியாததுமே இல்லைங்கய்யா, நம்ம எல்லாம் முடிச்சிட்டோம், நான் தொடக்கமே இல்லாமல் இருக்கிறேன், எனக்கு ஒரு தொடக்கம் வேணும், நான் மீண்டும் என் வம்சத்தை காப்பாற்றணும், எல்லாம் என்னை தரமட்டமாக ஆகிட்டாங்க, எனக்கு எதுவுமே இல்லைன்னா ரெண்டே விஷயம் சொல்லலாம், ரெண்டே மந்திரம். மீனாட்சின்னாவே நம்மளுக்கு ஆட்சி கொடுத்துக்கிட்டே இருப்பான். எந்த கஷ்டம்லாம் கூட 1000 மந்திரம் செல்லவில்லை, கோடி மந்திரம் செல்லவில்லை, அம்பிகை தாய் மீனாட்சி நீ பார்த்துக்கம்மா அப்படின்னா ஓடோடி நம்மளை கட்டிப்பிடிச்சு நம்ம வெளியிட்டு வந்துடுவாளாம். கடல் கடந்து, நல்லா கேட்டுங்க, கடல் கடந்து ஒரு வழி தெரியாதத்தில் இருந்தால் கூட இந்த அம்பாவை நினச்சி மீனாட்சினா ஏதோ ஒரு பெண் ரூபத்தில் நமக்கு வழிகாட்டி வந்துடுவாங்கன்னா, எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுடைய இவ்வளோ தூரம் எப்படி எங்களுக்கு குலசாமி வடமலாட்சியோ, மருத மீனாட்சியோ, காஞ்சி காமாட்சியோ, காசி விசாலாட்சியோ இத்தனை இதுக்கு பயணிக்கிறதுக்கு காரணம் எனக்கு வழிகாட்டியும் ஒரு அம்பாள் வேணும்ல. நான் வழிகாட்டி இவ்வளோ தூரம் வந்ததுக்கு இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னா எனக்கு அம்பிகை மீனாட்சி. என் தாயை மாதிரி இந்த அம்மாவை மட்டும் என்ன பண்ணுவோம், குழந்தையாக நாங்கள் வச்சு கொஞ்சிட்டு இருக்கிறோம், குழந்தையாக வச்சு விளையாண்டுட்டு இருக்கிறோம், குழந்தையாக எங்களுக்கு அம்பாள் சேவை பண்ணுறோம். நாங்கள் தொடுறது பார்த்தீங்கன்னா அம்பிகையை நாங்கள் தொட்டு பார்க்கும்போது ஒரு தாயை தொட்டு பார்க்குற மாதிரி தான். இந்த இடத்துக்கு வந்தால் ஒரு மகனை ஒரு தாய் எப்படி கட்டிப்பிடிப்பாங்களோ அது மாதிரி சிவபெருமான் இப்படி ஒரு ஆலயமாக இந்த இடத்துல இருக்கிறாங்க. இங்கே பார்க்குறது பாக்கியம், தொடுறது அதை காட்டி புண்ணியம். அப்படி ஒரு அம்பாள் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா தேனி மாவட்டத்தில் நம்ம சுருளிமலையில் மேலே பார்த்தீங்கன்னா கீழே பூதநாராயணன் கோயில் இருக்கும். மருத மாதிரியே கள்ளழகர் எப்படி இருக்காரோ இங்கே பூதநாராயணர் இருக்கிறாங்க. அதே மாதிரி அங்கே மருதையில் மீனாட்சி அம்மா சொக்கர் இருக்காங்களோ அதே மாதிரி இங்கே பாட்டையார் கோகை இருக்கிறாங்க. பாட்டையார் கோகை எடுத்து பார்த்தீங்கன்னா தனி ஆலயமாக கோகைக்குள்ளே, அதாவது இரவுகளாக சேர்ந்து, அதாவது இந்திரன் சொல்லுவாங்கள்ல, எந்த சாமியை கும்பிட்டா நல்லா இருக்கும், எந்த சாமியை கும்பிட்டாங்கன்னு இந்திரன்லாம் சேர்ந்து இந்திரலோகமே கும்பிட்ற ஒரு அம்பிகைன்னா நம்ம மீனாட்சி அம்பாள். இந்த அம்பாளை தரிசனம் பண்ணுங்க. வாழ்க்கையில் ஒரு முறை ஏதாவது மாற்றம் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க அத்தனை பேரும் எல்லாம் முடிச்சு ஒரு மாற்றம் கிடைக்கணும், எதையாவது ஒன்று எங்கள் முன்னோர் நான் செய்யணும் அப்படின்னு நீங்கள் எந்த பூஜைகாரம் பண்ண வேண்டியது எது பண்ண வேண்டிய இந்த அம்மாவை கட்டி தள்ளிட்டு போங்க. இந்த அம்பாவுடைய ஆசி உலகம் ஃபுல்லாக இருக்கும். அப்படியே ஒரு அம்பிகையை நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மீனாட்சி அம்பாள் நீங்கள் சுருளிமலைக்கு மீனாட்சி அம்பாளுக்கு பாருங்கள், உங்களுக்கு என்ன தரிசனமோ அம்பாள் கொடுப்பா. சிவாய நம, நம சிவாய நம.